மேடையில் இதை விட சிறப்பான பேச்சை வேறு யாருமே பேச முடியாது. இருந்தால் கூட இந்த எமோஷன் நான் கொஞ்சம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருடைய மொபைலில் வந்து ஒரு ரிங்டோன் இருக்கும். பட் அம்மாவின் கைபேசியில் மட்டும் இருக்கிற நிரந்தரமான ரிங்டோன் வந்து அன்பு. அன்பை மீறின ரிங்டோன் அங்கே வேறு எதுவுமே இருக்க முடியாது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அம்மாங்கிறது வந்து உருவம் இல்லை, அது வந்து ஒரு உணர்வு. அம்மாவுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. அம்மானா நிறைய பொருள் இருக்கு. அந்த மாதிரி அம்மான்ற பேருக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து முதல்வர். அம்மானா முதல்வர்னு ஒரு பொருள் இருக்கு. ஒரு வீட்டோட முதலமைச்சர் வந்து அம்மா தான். அந்த வீட்டில் வந்து அண்ணன் அண்ணி அந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. சபை நாயகர் அப்பா கூட இருப்பார். பட் இந்த எந்த பதவியுமே நிரந்தரம் கிடையாது. அம்மாங்கிற அந்த முதலமைச்சர் பதவி மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும் ஒரு வீட்டில். சும்மா அப்படி ஒரு அரசியல்லேருந்து ஆரம்பிக்கலாமேன்னு பார்த்து நான். அம்மானா எனக்கு நிறைய அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா இல்லை. சார் சொன்னாங்க அம்மாவை கூப்பிட்டு வரல. நான் கூப்பிட்டு வரேன்னா நானே 100 அம்மாவை கூப்பிட்டு வரணும். இங்கேயே வந்திருக்காங்க ஒரு அம்மா. திரு பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு அம்மா. அந்த மாதிரி நிறைய அம்மா இருக்காங்க. நேற்று வந்து என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர் திரு சுந்தரம் அவர்கள் வந்து தவறிட்டார், இறந்துட்டார். அதுக்காக நான் போயிருந்தேன். அவங்க மனைவியை வந்து நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், திருமதி பானுமதி. அவங்கள நான் அடிக்கடி போய் அவங்கள போய் பார்ப்பேன், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அம்மாங்கிறது எப்படின்னா மெதுவாக பிள்ளைங்க கிட்ட இருந்து மெதுவாக புருஷனுக்கே வந்து அம்மா வர ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கறது உண்டு. நான் புருஷனையே பிள்ளையாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, பிள்ளைய மட்டும் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே புருஷனே அப்படி தான். இப்போ அவங்க கூட சொன்னாங்க ஒரு குடிகார புருஷன் திருத்த முடியல அப்படின்ட்டு. நேற்று வந்து சுந்தரம் சார் காலையில் 1:50 ஏதோ இறந்துருக்காரு. மத்தியானம் 1:30 மணிக்கு எடுக்கிறாங்க. காலையிலேருந்து அந்த அம்மா வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா, 40 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டோம், அதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து அவரை அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கீழே தரையில் கிடத்தி அந்த கடைசி காரியங்கள் செய்ய போகிறாங்க. அவருக்கு வந்து இந்த கையில் வந்து நரம்பில் இன்ஜெக்ஷன் போட்டு கையில் ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்குது. அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்கள அறியாமல் நேரம் இங்கே வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அந்த காயத்துக்கு வந்து எண்ணெய் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து நெஞ்சில் நெருப்பு வச்சாலே எதுவும் தெரியாத ஒரு நேரத்தில் இந்த கையில் இருக்கிற காயத்துக்கு வந்து அந்த அம்மா எண்ணெய் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான ஒரு தாய் அன்புன்னு நினைக்கிறேன். தாய் வந்து அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய நெகிழ்வான விஷயங்களை பார்த்துருக்கேன். திரு தங்கர் பச்சன் அவர்கள், அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுவார். எல்லாத்தையும் மீறி அவர்கிட்ட எனக்கு ஒரு பெரிய மதிப்பு என்னன்னா, சொந்தமாக கதை பண்ணுறவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய சினிமாவில். ஒரு நீதிபதி வந்து திருடங்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பூட்டை உடைச்சி திருடுறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், நல்லா சொல்லுங்க ஏஜமா, அது தெரியாமல் எல்லாரும் பூட்டை போட்டு போகிறாங்க, வீட்டை 2 பூட்டை வேற பூட்டிட்டு போகிறாங்க, உடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏஜமா அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொரு நீதிபதி கேட்குறாரு, ஏன்டா பூட்டை உடைச்சா? நான் எடுத்துகிட்டு போன சாவி வந்து திறக்கவே மாட்டேங்குதுங்க, வேறு என்ன பண்ணுறது, உடைக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு. இந்த திருட்டில் உன்னுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்குறா. தெரியலங்க, இனிமேல் தான் நாங்கள் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறா. ஏன்டா திருடனு கேட்டால் திருடுறத பற்றியே பதில் சொல்கிறது கிடையாது, அதுக்கு வேற ஏதோ ஒரு பதில் சொல்கிறது. அந்தமா போயிட்டு இருக்க சினிமா உலகத்தில் சொந்தமாக கதை பண்ணுற ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் திரு தங்கர் பச்சன் அவர்கள். அவர் பண்ணுற கதைகள் அந்த எமோஷனை வந்து வேறு யாருமே தொட முடியாது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாந்தனு பற்றி நம்ம சொல்லணும். அழகும் திறமையும் உள்ள ஒரு நல்ல நடிகர். அதிர்ஷ்டம் மட்டும்தான் அவருக்கு வரணும். இந்த படத்துக்கு அப்புறம் அதுவும் வரும்னு நான் நினைக்கிறேன். அவரை வாழ்த்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் முதலே சொன்ன மாதிரி பாக்யராஜ் சார், நான் முந்தா நாள் போன வாரத்தில் நான் செஞ்ச ஏதோ ஒரு சின்ன நல்ல காரியத்துக்காக பாக்யாவில் வந்து சிஷ்யனை நினைத்து பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதுக்கு நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்ட பதில் வந்து, நான் வழங்கின ஒரு உதவியை பற்றி, நான் வழங்கும் யாவும் நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை தானே அப்படின்னு போட்டிருந்தேன். நான் வழங்கும் யாரும் நீங்க எனக்கு போட்ட பிச்சை தானே. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வந்து அவர் போட்ட பிச்சை தான். அதனால அவருடைய பையனை வாழ்த்துறதுன்றது என்னுடைய என்ன சொல்றது, உயிருக்கு இணையான ஒரு செய்தி நான் நினைக்கிறேன். இனியாவது இந்த பெண்களை வந்து மேடையில் புகழ வேண்டாம்னு நினைச்சேன். அந்த தவத்தை வந்து இனியா கலைச்சிருவாங்க போல இருக்கு. ஸ்ட்ரீங்கில் வந்து அழகா இருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களும் ரொம்ப சிறப்பாக வந்துருவாங்க. வாய் முகூர்த்தம் பலிக்கும்னுவாங்க. இது என்னுடைய வாய் முகூர்த்தம் இல்லை, சாந்தனோட வாய் முகூர்த்தம் பலிக்கும்னு நான் நினைக்கிறேன். தங்கர் பச்சன் படத்துல லிப் டு லிப் கிஸ்ஸா, இது என்ன ஒரு கலாச்சார சீர்கேடு. இப்படி ஏதாவது கிளப்பி விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, பத்திரிகையில் நாளைக்கு போட்டு அவரை கிழிக்கலாம். அப்புறம் அந்த படத்துக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி அதுக்காக தான்.
அப்புறம் ரோஹித் குல்கர்னி, ஏதோ அந்த மம்தால் குல்கர்னின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த மாதிரி என்னடா பேர் இவ்வளோ அந்நியமாக இருக்கேன்னு பார்த்தா மியூசிக் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கு. தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு நார்த்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியல. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாகாவராயினும் நா காக்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் உண்டு. எனக்கு தெரிஞ்சு யாகாவராயினும் நான் முத்துக்குமாரை காக்க. நான் முத்துக்குமாரை மட்டும் ஒரு பாட்டில் போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பாட்டோட தரத்தை வந்து அவர் காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான பாடலாசிரியர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட தயாரிப்பாளர் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போட்டிருக்கு. அநேகமாக இந்த படத்துக்கு அப்புறமேல அது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த படத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம வியாபாரத்துக்காக பண்ணலன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம ட்ரைலரை பார்க்கும்போது நிச்சயமா அந்த படத்தை பார்க்கணுங்கிற உணர்வு ஏற்படுது. அதனால வந்து நீங்க மறைமுகமா அது வியாபாரம் செய்யலைனா கூட அம்மான்ற உணர்வு இல்லாத எவனுமே இருக்க முடியாது. அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும், ஈழ பிரச்சனையிலேருந்து நீங்க ஒரே படத்துல இது எல்லாத்தையும் தீர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய வசதி பெருகணும். நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தங்கர் பச்சன் சார் சொன்னாராம் என் கணவர்கிட்ட அம்மாவை கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு. அதனால் என் கணவர் வந்து என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காருங்க. அவரை நான் ரொம்ப பார்த்ததில்லை, எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. பட் அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து மாலைய பட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னிலேருந்து ஒரு 15 நாள் வந்து முன்னோர்களுக்காக வேண்டிக்கிறது. அது அவருக்கு தெரியாமையே அவர் இன்றைக்கி இந்த விழாவை நடத்துகிறாரு. அப்போ அவர் எவ்வளோ உள்ளுணர்ந்து இதை வந்து நடத்துகிறாருன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தங்கர் பச்சன் சார் தங்கமாக ஜொலிக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் மேல் உண்மையான அன்பு கொண்டு என்னுடைய படைப்புகளை நேசித்து நம்முடைய அம்மாவை நேசித்து இங்கே வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. காரணம், என்னுடைய படைப்பு உங்களோட நிச்சயமாக ரொம்ப வலுவாக பேச போகுது. பல கேள்விகளை முன்வைக்க போகுது. உங்களை எல்லாம் குற்றவாளி ஆக்க போகுது. அது ஒரு கலைக்கும் கலைஞர்களுக்கும் மட்டும்தான் யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை நான் சரியாக கையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய சொந்தங்கள், மிக நான் மனசில் ரொம்ப நேசிக்கிற அண்ணன் பாரிவேந்தர் மாதிரி, தமிழறிவு மணியன் மாதிரியான புலவர் கீதா பச்சையப்பன் போன்றவர்கள் இங்கே இருக்கிறது எனக்கு வந்து பெருத்த மகிழ்ச்சி தருது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம வந்து வைக்கிறது வந்து பொதுவாக படங்களை விற்கிறதுக்கும் அதுக்காக மட்டும்தான் பயன்படுது. ஆனால் நான் அப்படி எந்த நோக்கிலையும் இதை எனக்கு சிந்திக்க தெரியல. அப்படி இருந்தால் நான் வந்து ஒரு 70 வயசு அம்மாவை வந்து ஒரு போஸ்டர் அடித்து அவங்க தூங்குறத நான் வந்து காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நான் பேசுகிறதுக்கு பதிலாக என்னுடைய நண்பர்கள் அவர்கள் நீங்கள் பார்த்த காட்சிகளை பற்றி பேசுங்க, இல்லை நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அன்னை பற்றி பேசுங்க, அவர்களுக்கான உறவுகளை பேசுங்க, அவங்கள இழப்பை பற்றி பேசுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ஆசைப்பட்டேன், வர்றவங்க எல்லாரும் வந்து தன்னுடைய தாயோடு வரணும் அப்படின்னு நினச்சேன். எத்தனை விழாக்கள், குறிப்பாக திரைப்பட விழாக்கள் பெண்களோடு வர்ற மாதிரி நடக்குது. அது வர்றதில்லை, நடக்கிறதில்லை. மனைவியோடு போடுற மாதிரி ஒரு விழா இல்லை. ஆனால் தாயை நம்ம எங்கேயுமே கூப்பிட்டு போகிறது கிடையாது. நிச்சயமாக இந்த விழாவுக்கு அப்புறம் நடக்காது. அநேகமாக எதிர்கால தலைமுறையில் இப்படி ஒரு படம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அம்மாவோடே தான் இருக்கோம். ஆனால் அம்மாவை பற்றி நினைக்கிறது இல்லை. ஒரு பெருத்த சிந்தனையை, ஒரு கேள்வியை இந்த படைப்பு வந்து இந்த ஒரு தமிழ் சூழலில், ஒட்டுமொத்த இந்திய சூழலில், ஏன்னா வெள்ளைக்காரர்கள் எப்போதோ வந்து மறந்துட்டாங்க உறவுமுறைகளை. நம்ம வந்து இந்த விஞ்ஞான கருவிகளுக்கான
அதுக்குள்ளே கிடந்து அடிமைகளாயிட்டு நம்ம யாரும் மனிதர்களோட பேசாமல் வெறும் ஒரு கருவிக்கிட்ட மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அதுவும் முக்கால்வாசி நேரம் பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கொடுமையானது. வெறும் வியாபாரிகளாகவும் ஒரு தன்னலவாதிகளாகவும் மட்டுமே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மளை மாற்றிட்டுது. பெயரளவிற்கு இந்திய கலாச்சாரமும் பண்பாடுகளும் உணர்வுகளும் இங்கே வந்து சும்மா ஒரு லேபிள் மாதிரி தான் இருக்கக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் காரணம். நான் நினைத்தவர்கள் அம்மாவோட வரல. தவிர வந்து நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம அம்மாவுக்கு அவ்வளோதான் இடம் கொடுக்குறோம். அது அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும் அதை. ஏன்னா நான் வந்து அந்த அழைப்பில் வச்சதுக்காக நிச்சயமாக அங்கே ஒரு 100 அம்மாக்கள் இருந்திருக்கணும். அது எதிர்காலத்திலேயாவது இந்த படைப்பின் மூலமாக அது வரட்டும். எப்படி பள்ளிக்கூடம் படம் வந்து ஒரு கல்வி திட்டத்தை கேள்வி கட்டுச்சு, நம்மளை எல்லாம் உருவாக்கிய அந்த பள்ளிக்கூடத்தை யாருமே நம்ம நினச்சி பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்ச பிறகு தான் அது வந்து அதன் பிறகு அது வேற எங்கேயோ போயிட்டுது. அது ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி இந்த அம்மாவின் கைபேசி அம்மாவை பற்றிய அதிர்வலைகளை உருவாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் கதையை நாங்கள் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டி இருந்திருக்காது. காரணம், இந்த 2008 அம்மாவின் கைபேசி நாவல் வெளிவந்தது. எனக்கு தெரியாது இந்த அரங்கில் வந்து எத்தனை பேர் அதை படிச்சிருப்பாங்க தெரியல. எனக்கு நிச்சயமாக படிச்சிருக்கணும். ஆனால் தமிழ் சூழல் அப்படி இல்லை. அது ஒரு படமாக எடுக்கிறன்றதும் தெரியும். இங்கே சென்னையிலே 10 கடைகளில் விற்குது. எந்த நூலகம் போனாலும் அந்த புத்தகம் இருக்குது. ஆனால் எத்தனை தமிழர்கள் அதை படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட என்ன கதைன்னு வந்து கேட்குறாங்க. இது ஒரு கொடுமையான சூழல் தான். அதுக்குள்ளிருந்து இப்படி ஒரு திரைப்படத்தை நான் வந்து முயற்சி செய்கிறேன். அதுவும் ஒரு தனித்த அடையாளங்களுடன். எப்படியாவது படம் வெற்றி பெற்றால் போதுங்கிறது இல்லாமல் என்னுடைய அடையாளத்தை விடாமல் நான் போராடுறேன். இந்த போராட்டத்தில் எனக்கு வந்து துணையாக இருந்த மேக்ஸ் ப்ரோ என்டர்டைனர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சண்முக சுந்தரம், ரொம்ப குறிப்பாக இப்படி ஒரு படம் உருவாக அவர் தான் காரணம். அவங்களுடைய உணர்வுகளை வெளியிடுவார்கள். நீங்கள் எல்லாம் வந்திருந்ததுக்கு என்னுடைய நன்றிகள்.